குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 3வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் அதுக்கு முந்தின வீடியோவில் 1, 2 பார்த்துருப்போம். அதே மாதிரி 3வது ப்ரோக்ராமும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து சிம்பிள் தான். இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இதில் 3 பட்டன் இருக்கா, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ 3 பட்டன் இருக்கு. இப்போ நான் ரெட்டை கிளிக் பண்ணால் பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் மாறிடும். அதே மாதிரி நான் க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணால் பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலராக மாறிடும். ப்ளூ கலரை கிளிக் பண்ணால் ப்ளூ கலரில் மாறிடும். இதுதான் வந்து 3வது ப்ரோக்ராம். சரியா? இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வழக்கம் போல வந்து ஃபைலு, நியூ, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், EX_Cyber3 நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ ஒரு வீடியோ ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபைல் ஓப்பன் ஆன முதல் வேலை வந்து ஹலோ வேர்ல்டுங்கிற டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் 3 பட்டன் சென்டராக கொண்டு போங்க. சென்டராக கொண்டு போய் வச்சுட்டு எலாபரேட் பண்ணிடுங்க. சென்டராக கொண்டு போயிட்டு எலாபரேட். என் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக பண்ண ட்ரை பண்ணுறேன். 3ஆம் பட்டன் ட்ராக் பண்ணி வச்சுட்டு எலாபரேட் கொடுத்துட்டு வச்சுருங்க. இப்போ 3 வார்னிங் எடுத்து காமிக்குது. அந்த வார்னிங்கை நம்ம வழக்கம் போல் எப்படி கிளியர் பண்ணுவோமோ அந்த மாதிரி கிளியர் பண்ணிடணும். ரிசோர்ஸ் ஃபைல் வேல்யூஸில் string.xml. சரியா? string.xml இந்த string.xml ஃபைலை இது இங்கே கிளிக் பண்ணி விட்டு 3 கலர் தான் சேர்க்க போகிறோம். அதனால நம்ம நேமு கூட 3 கலர் நேம் வச்சுப்போம். இது ரெட் அப்படியே காப்பி பண்ணிக்கோ. பேஸ்ட் ரெட்டுக்கு அப்புறம் வந்து கிரீன் லாஸ்ட் ப்ளூ சேவ் பண்ணிக்கோ. சேவ் பண்ணதுக்கப்புறம் டைரக்டா ஆக்டிவிட்டி மெயின்ல வந்து இந்த பட்டன்ங்கிற வார்த்தையை அழிச்சிட்டு ஸ்ட்ரிங் பட்டன் ரெட்டு, ரெண்டாவது பட்டன் வந்து கிரீன், 3ஆவது பட்டன் ப்ளூ. கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுத்துருங்க. 3 வார்னிங் ரிமூவ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தாலும் தெரிஞ்சிடும் பட்டன் நேம் செஞ்சிருக்காங்க. ஸோ டிசைனிங் பார்ட் ஓவர். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணா பேக்ரவுண்ட்ல தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ பேக்ரவுண்டுக்கு ஒரு ஐடி செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணலாம்? திருப்பியும் இந்த ஆக்டிவிட்டி டாட் மீன் டாட் எக்ஸ்எம்எல் இங்க போயிருங்கப்பா. இங்க இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கு. அது என்னதுன்னா, பேக்ரவுண்டுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா, இங்க பேக்ரவுண்ட்ல இருக்க இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ், பட்டனுக்கு பின்னாடி இருக்கிற ஒயிட் கலர் ஸ்பேஸோட கோடிங் எதுனா, இதுதான்ப்பா அந்த லே அவுட் கோடிங். இதுதான் அந்த கோடிங். இதுக்கு வந்து ஐடிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. டூல் ஸ்டாக், கண்டெக்ஸ்ட், பேடிங், டாப் ரைட், பாட்டம் ஹைட், விட் மட்டும் இருக்குமே தவிர ஐடி இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பட்டன்ல இருக்கிற அந்த ஆண்ட்ராய்டு ஐடி
@/button இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இங்க க்ரஷரை கொண்டு போய் என்டர் தட்டிடுங்க. என்டர் தட்டிட்டு பட்டன் 1 இருக்கிற இடத்துல வந்து லேஅவுட் ஏதோ ஒரு பேர் லேஅவுட் அண்டர்ஸ்கோர் ரூட்னு கூட வச்சுக்கோ. ஐடி செட் பண்ணாச்சு. நீயே ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்ட பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டுக்கு. இந்த ஐடியை வச்சு தான் நம்ம பட்டனை கிளிக் பண்ண உடனே பேக்ரவுண்டை கலர் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ டிசைனிங் பார்ட்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பண்றோம், பட்டன் இருக்கிற இந்த ஒரு லைனை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இங்க பட்டன் 1 இருக்கும், அதை டெலீட் பண்ணி விட்டுட்டு லேஅவுட் ரூட் நீனே ஒரு பேர் வைக்கிற. இதுதான் நீ வந்து எக்ஸ்ட்ரா பண்றது. வழக்கம் போல மெயின் ஆக்டிவிட்டி ஜாவா அங்க போயிடலாம். அங்க போனதுக்கு அப்புறம் வேலை எப்பவுமே என்ன பண்ணணும், நம்ம டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்றதுதான் வேலை. நம்ம பட்டன் மட்டும் தான் இந்த எக்ஸசைஸ்ல வந்து அதாவது இந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் 3 பட்டன். அதனால பட்டன் மட்டும் போதும். ஒரு பட்டனுக்கும் பேர் வைக்கணும். வேரியபிள் நேம் அது உன் இஷ்டம். என்ன பேர்னாலும் வச்சுக்கோ. நான் வந்து யூ பட்டன் ரெட்டு அதுக்கப்புறம் பட்டன் கிரீனு பட்டன் ப்ளூ முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வார்னியை கிளிக் பண்ணீங்கன்னா இம்போர்ட் பண்ணுவான்னு கேட்கும். பட்டன்ங்கிற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுவாங்க கேட்கும். என்டர் தட்டி விட்டுரு. 3 வார்னிங்கும் போயிடும். நெக்ஸ்ட் க்ரஷரை எங்க வச்சிருக்கோம் அதை மட்டும் கரெக்டா கவனிங்க. அங்க வச்சு என்டர் தட்டிட்டு ஐடி எடுக்கணும் 3 பட்டனுக்கும். வழக்கம் போலதான் பட்டன் ரெட் ஈக்குவல் டு பட்டன் ஃபைண்ட் வீல் பை ஐடி r.id டாட் பட்டனோட ஐடி. அங்க 3 பட்டன் தூக்கி வச்சோம். 3 பட்டனோட ஐடி இங்க காமிச்சிடும். பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3. நம்ம பட்டனோட ஐடி என்ட்ரு கொடுத்து வச்சிடலாம். என்ட்ரு கொடுத்துட்டு செமிகோலன். முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இந்த ஒரு லைன் அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த வேரியபிள் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ரெட்டுங்கிற இடத்துல கிரீனு, வெளியே பட்டன் 1 இருக்கா அதுக்கு பதில் 2. அதே மாதிரி இங்க ரெட்டுங்கிற இடத்துல வந்து ப்ளூ, பட்டன் 1 இருக்கிற இடத்துல 3. இப்போ 3 பட்டனுக்கு ஐடி அடிச்சாச்சு. இப்போ பட்டனை கிளிக் பண்ணா நமக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த வேலையை பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம், பட்டன் கிரியேட் பண்ண வேரியபிள் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் என்று தட்டு 1 டெலீட் பண்ணிட்டு நியூ ஆன் கிளிக் லிசனர் டபுள் கொட்டேஷன். 1 பேக்கேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் பண்ற மாதிரி பண்ணலாம். இல்ல டிஃபால்ட்டா நீயே போய் டைப் பண்ணலாம். நான் 2 மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ப்ரோக்ராம்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தேன். 2வது ப்ரோக்ராம்ல வந்து நான் மேல டைப் பண்ணி சொல்லி கொடுத்தேன். சரி, 2 க்ளோசிங் க்ரஷருக்கு நடுவுல க்ளோசிங் பிராக்கெட்டுக்கு நடுவுல க்ரஷர் வச்சுட்டு என்டர் தட்டுங்க. ஓப்பன் கர்லி பிரேஸ். 2வது வார்னிங்ல செமிகோலன் வச்சிருங்க. சரியா? இப்போ அந்த பல்ப் படத்தை கரெக்டா கிளிக் பண்ணுங்க. சேஞ்ச் டு செட் கீ லிசனர் எனக்கு வந்து காமிக்கல. இம்போர்ட்ங்கிற ஆப்ஷனே காமிக்கல. ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை. மேல டைரக்டா போங்க. டைரக்டா போய் இம்போர்ட் ஆண்ட்ராய்ட் டாட் வியூ டாட் கேபிட்டல் வி அந்த வியூ டாட் ஆன் கிளிக் லிசனர். முடிஞ்சு போச்சு. வார்னிங் போயிருக்கும். 2வது வார்னிங்க்கு நம்ம என்ன பண்ண போறோம், டபுள் கிளிக் பண்ணுங்க. ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். என்டர் தட்டி விட்டுரு. அதுவே கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் வழக்கம் போல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிங்கோட எடுத்து கெட் டெக்ஸ்ட் டூ ஸ்ட்ரிங்லாம் போடுவோம். இந்த இடத்துல அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து வேற ஒரு கண்ட்ரோல்ல போய் ஷோ பண்ண போறது இல்லை. அதுக்கு பதிலா பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை மாத்த போறோம். அதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணோம் பாத்தீங்களா, ஒரு ஐடி.
டாட். இந்த ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? இந்த ஐடியா வந்து எடுத்துப்போம். அங்க இருந்து இந்த ஃபைலுக்கு அந்த ஐடியா கொண்டு வருவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிக்ளேர் ரிலேட்டிவ் லேஅவுட் போட்டு ஸ்பேஸ் விட்டு லேஅவுட் ரூட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. சரியா? இம்போர்ட் பண்ணுவான்னு கேக்குது. ரிலேட்டிவ் லேஅவுட்ங்கிற பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுவான்னு கேக்குது. இம்போர்ட் பண்ணிருங்க. இப்போ என்ன அந்த லேஅவுட்டுக்கு வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ அந்த ஐடி எடுக்க போறோம். இது எதுக்கு நான் இப்போ இந்த பட்டன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி தரேன்னா, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சா மட்டும்தான் உனக்கு புரியும். அதுக்காக தான் நான் பட்டனுக்குலாம் ஐடி எடுத்து முடிச்சுட்டு ரிலேட்டிவ் லேஅவுட் மட்டும் தனியா சொல்லி கொடுக்குறேன். சரியா? நெக்ஸ்ட் இந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டோட அந்த வேரியபிள் நேமை வச்சு ஐடி எடுக்கணும். லேஅவுட் ரூட்ங்கிற வேரியபிள் அதுக்குள்ள ரிலேட்டிவ் லேஅவுட் ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id டாட் கீழே காமிக்குதா லேஅவுட் ரூட் நம்ம செட் பண்ண அந்த ஐடி அது காமிக்கும் அந்த பேர் என்டர் தட்டி விட்டு செமிகோலன் முடிஞ்சு போகும். அவ்வளவுதான். என்ன பண்ணியிருக்கோம், ரிலேட்டிவ் லேஅவுட்ங்கிற அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதோட பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிருச்சு. நம்ம அப்போ அந்த ஆக்டிவிட்டி மெயின்ல கிரியேட் பண்ண அந்த ஐடி நேமை இங்க எடுத்து லேஅவுட் ரூட்டுங்கிற இடத்துல வந்து தூக்கி வச்சிருக்கோம். இப்போ இதை வச்சு கலர் செட் பண்ண போறோம். சரியா? லேஅவுட் ரூட்ங்கிற வேரியபிள் நேம் டாட் செட் பேக்ரவுண்ட் COLO பேக்ரவுண்ட் கலர் டாட் ரெட் செமிகோலன் வச்சிருக்கு. சரியா? என்ன பண்ணியிருக்கோம், இந்த வேரியபிள் நேம் இங்க டிக்ளேர் பண்ணி டாட் செட் பேக்ரவுண்ட் கலர் இது வந்து ஒரு பேக்ரவுண்டோட கலர் சேஞ்ச் பண்றதுக்கான டிஃபால்ட்டான வேர்டு. இந்த பிரிண்ட் அப் ஸ்கேன் அப்ங்கிற கீவேர்டுல அந்த மாதிரி இது ஒரு கீவேர்டு. அதே மாதிரி கலர் டாட் ரெட் இதுவுமே ஒரு பேக்கேஜ் தான். சரியா? டிஃபால்ட்டா அதுவே வந்து பேக்கேஜும் இம்போர்ட் ஆயிரும். இந்த பாருங்க கிராஃபிக்ஸ் டாட் கலர் டாட் இந்த லைன் அதுவே இம்போர்ட் ஆயிரும். எந்த பிரச்சனையும் இல்லை. சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரே ஒரு பட்டன் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட்டன் ரெட்டுங்கிற வேரியபிள் வச்சு ரெட் கலர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆனா நமக்கு 3 பட்டன் வேணும். சிம்பிள் தான், ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. கரெக்டா எங்க வரைக்கும் நான் காப்பி பண்றது மட்டும் பாருங்க. அந்த 2 பிராக்கெட் செமிகோலன் முடியுதா அது வரைக்கும் மட்டும் காப்பி பண்ணுங்க. தப்பா காப்பி ஆயிடுச்சு. காப்பி பண்ணிட்டு என்டர் தட்டி ஒரு ஸ்பேஸ் விட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பட்டன் ரெட்டுங்கிறத கிரீனு இங்க கலர் டாட் கிரீன் கொடுத்துருங்க. முடிஞ்சு போச்சு. சேம் அதே மாதிரி தான் இந்த பட்டன் கிரீனை அந்த 2 பிராக்கெட் செமிகோலன் அது வரைக்கும் காப்பி பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு கிரீனுக்கு பதிலா ப்ளூ இங்க கலர் டாட் கிரீனுக்கு பதிலா ப்ளூ முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு எரரும் இல்லை, வார்னிங்கும் இல்லை. சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிட்டு
வழக்கம் போல் ரன் பண்ணிப்போம். நான் எமுலேட்டர் போன எக்ஸசைஸ்க்கு வச்சிருந்த அதே எமுலேட்டர் வந்து ஆன்ல தான் வச்சிருக்கேன். ஜஸ்ட் இதை கட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ணி 3வது இந்த ஆண்ட்ராய்டு பொம்மை போட்டு EX1 EX2 கிரியேட் ஆயிருக்கா, இதுதான் அவனோட ஆப். இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே கிரியேட் ஆகும். இந்த ஆண்ட்ராய்டு பொம்மைக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ஐக்கான் நேம் வைக்கலாம். இப்போ இந்த கேமராக்கெலாம் கேமராங்கிற ஒரு ஐக்கான் இருக்கா, இந்த ஐக்கான் செட் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான். நான் அதை கிளாஸில் ஒரு நாள் சொல்லித்தரேன். அது ஒரு சின்ன மெத்தட் தான். ஸோ 3வது எக்ஸைஸ் கிரியேட் ஆயிருச்சு. ரெட் கலரில் மாதிரி தான் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணோன்னே க்ரீன் கலர்னா க்ரீன் கலர் மாறும், ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் மாறும். ஸோ அவ்வளோதான். 3வது எக்ஸைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த எக்ஸைஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.